பிகினராக நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணுமா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மோரிஸ் வ்லாக். நான் ரீசெண்டாக ஒரு ட்ரேட் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்ட்டு தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதே டெஃபினிஷன் நிறைய இருக்கும். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூ, என் ட்ரேடிங் ஸ்டைல் வச்சு நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ஒரு சப்போர்ட் கிட்ட போகிறீங்களா, ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகிட்ருக்கும், அப்பு டவுனு சைட்வேஸ் அப்படி மூவ் ஆகிட்ருக்கா, ஸோ சப்போர்ட்டில் போய்ட்டு வாங்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நல்லா மேலே போய்ட்டு பிரேக் அவுட் ஆகும். ஸோ ஒரு வீக்லி கேண்டிலோ இல்லை வந்து மந்த்லி, அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம், இல்லை ஷார்ட் பீரியடாக இருக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் லாஸ், அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ பின்னாடி நிறைய அந்த சார்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெரியும். ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு, எவ்வளோ நாள் வந்து கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ சப்போர்ட்லேருந்து போனால் எவ்வளோ போகும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். இல்லைனா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோன்னா 1:2 ரேஷியோ, அதாவது 5% நீங்கன்னா 5 to 10% இல்லை மோர் தென் 10% வந்து டார்கெட் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ட்ரேட் செட்டப் வைக்கலாம். ஒரு ட்ரேட் க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னால, ஸோ அதோட பை என்ட்ரி, செல் ப்ரைஸு, அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ரீசெண்டாக க்ளோஸ் பண்ண ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எம்டிசி. ஸோ இதோட ஆவரேஜ் என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69.97. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25K நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளோ புக் பண்ணியிருக்கோம்னா 10.3% வந்து புக் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட சார்ட் நான் காட்டுறேன். சார்ட் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்எம்டிசியோட சார்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் கலர் அந்த லைன் இருக்குது, ஹரிசாண்டல் லைன். ஸோ இது வந்து நம்மளோட என்ட்ரி 69.97. நம்ம செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 77.18. ஓகேயா, 10.3 கிட்ட. இது அங்கே போய்ட்டு நல்லா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஏன் அங்கே எக்ஸிட் ஆனேன்னா, டெய்லிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு பேட்டர்ன் சும்மா நான் வந்து வரைஞ்சேன். இது வந்து பேட்டர்ன் சொல்ல முடியாது, பட் அதே தான் நம்மளோட ஐ அண்ட் லோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ லோ வந்து கனெக்ட் பண்ணால் இங்கே ஒரு கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட, ஐயை கனெக்ட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸோட ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ நான் வந்து இங்கேருந்து கனெக்ட் பண்ணேன். இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சு. இதுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே இருக்கும்போது திருப்பி டவுனில் போயிட்டு கீழே வேற எங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி எப்போ மேலே போகும், அது டைம் நிறைய இருக்கும்ல. ஸோ நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே எக்ஸிட் ஆகிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் தானே. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இதில் வந்து அந்த மேஜர் பேட்டர்ன், நான் என்ட்ரி ஆனதுக்கான மெயின் பேட்டர்ன் வந்து இப்போ பார்ப்போம். நம்ம நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. இதை நான் எங்கேருந்து எடுக்கணும்னு கூட சொல்லிடுறேன். ட்ரேடிங் வில்ல போனீங்கன்னா அது இங்கே இருப்பாங்க ட்ரெண்ட் லைன்ஸ்ன்ட்டு. நீங்கள் ஃபேவரட் போட்டு வச்சுட்டா இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க எங்கன்னா ஐயோட ஐ. ஸோ சார்ட்லாம் நிறைய எடுத்து பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு டாட் அது வச்சுட்டு அது கூட வந்து அடுத்தது ஐ எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கா, இதை விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஐ இருக்குது. இப்போ தான் இந்த சார்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே போடுவீங்க. ஓகேயா, பட் இது ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கு நடுவில் இருக்கிற மெயினாக இருக்கிற ஐயை வந்து பார்க்கணும். இது கனெக்ட் ஆகுது, இது கனெக்ட் ஆகிட்ட பிறகு இதுவும் கனெக்ட் ஆகுது. பட் நான் என்ட்ரி எடுத்த இடத்த சொல்கிறேன். நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதுதான் வந்து இந்த ஏரியா தான் வந்து மேஜர் ஐ. ஸோ நான் இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ என் என்ட்ரி எங்கே இருக்குன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் சப்போர்ட்டுக்கு. ஓகேயா, இந்த சப்போர்ட்டில் நான் இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆல்ரெடி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஒரு சைட்வேஸாக மார்க்கெட் மேலே போய்ட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பார்த்துருந்தா நான் என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் நான் அதை வந்து பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்போயோ ரேண்டமாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே போய்ட்டு ரீடெஸ்ட்டுக்கு இங்கே வந்திருக்கு. இங்கே வந்த போது தான் சரி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா வந்து பாஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட்லேயும் வந்து நல்ல மூவ் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரிட்டர்ன் கொடுக்கும். நான் எதிர்பார்த்தது எவ்வளோன்னா, ஸோ இங்கே இருக்கா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இங்கே இருக்குது. ஸோ இது கூட வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து 30% கிட்ட போகும். லாங் டேர்ம் சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங்கிறது அது 3 டேஸில் கூட உங்களுக்கு 10% ரிட்டர்ன் கொடுக்கும். லாங் டேர்மில் 30, 50, 100 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்து விற்கணும்னு அவசியம் கூட இல்லை, ஒரு நல்ல ஸ்டாக்காக எடுத்திருக்கும் பட்சத்தில். ஓகேயா, ஸோ இதை நான் விற்றது காரணம் எனக்கு போதும், ஒரு குறிப்பிட்ட டேஸில் வந்து ஒரு 10% வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6% தான் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தால் 6%. ஸோ இப்போ மார்க்கெட்டும் டவுனில் போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கலாம். பட் அந்தளவுக்கு எனக்கு டைம் தேவையில்லை. நான் இதில் ஒரு 10% எடுத்தேன்னா எனக்கு போதும்ட்டு வெளியில் வந்துட்டேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்டாக் கிடைச்சா நான் அதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நான் எப்படி வரையிறது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை வந்து சார்ட்ஸ் நிறைய பார்க்க தான் உங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல, இந்த லாஸ்ட் ஸ்டாக் நம்ம வந்து பேசும்போது ரீசெண்ட் ஐ எங்கே இருக்கோ அதையும் நெக்ஸ்ட்டு லோவர் ஐ இல்லை அப்பர் ஐ இப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து
ஒரு 6 மந்த்தில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெய்லிக்கும் உட்காரணும். லைக் வந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து ஒரு நிறைய ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து மேனுவலாக எல்லாத்தையும் சர்ச் பண்ணி இல்லை பேட்டர்ன் இருக்கா இல்லை பேட்டர்ன் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து வரைஞ்சி பார்த்தா தான் உங்களுக்கு கனெக்ஷனே புரியும். ஸோ அப்போ தான் புரியும், ஓகே இங்கே வந்துருக்கு. நெக்ஸ்ட் நீங்களே வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கூட வரும். ஸோ இங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ட் கீழே இறங்கலாம், ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அவங்க வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அலர்ட் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக வந்து எப்படி பண்ணலாம், ப்ரீமியம்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம மேனுவல் எப்பயுமே வந்து மேனுவல் தான். பட் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கு ப்ரீமியம்க்குலாம் வரும். அவங்களுக்கு நிறைய கலர்லாம் இருக்கும் அந்த ட்ரேடிங் வியூவில். ஸோ அதில் வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து வச்சிருக்க ஸ்டாக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் கிட்ட வர ஸ்டாக்ஸ் அப்படி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கலாம். பட் பிகினராக இருக்கவங்க ப்ரோக்கு தேவையில்ல, சீக்கிரம் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்ட்டா, ஸோ ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ நீங்கள் மேனுவலாக போயிட்டு நிறைய ஸ்டாக்ஸ்லாம் தேடும் போது இப்படி ஒரு பேட்டர்ன் கிடைக்குதுன்னா, இது வந்து இப்போ சப்போர்ட்லேயும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ்லேயும் இல்லை. ஓகேயா? இங்கே வந்தால் சப்போர்ட், இங்கே வந்து மேலே போச்சு அப்படின்னா இங்கே திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ இந்த சப்போர்ட்டில் வாங்கலாம். இல்லை பிரேக் அவுட்னா இங்கே வெளியில் வரணும், வெளியில் வந்துட்டு திருப்பி இங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி, இது வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நீங்கள் வந்து திருப்பி அப்படியே மறந்துட முடியாது இல்லை. ஸோ இது சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு, இப்போ நம்ம பெட்ரோநெட் தானே பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃப்ளாக்னு இருக்கா. ஸோ இதில் வந்து ரெட்டுன்றது பேசிக், அதாவது நீங்கள் வந்து ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ யார் வேணாலும் அது வந்து ரெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெட்டில் சேவ் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் லெஃப்ட்டில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ பெட்ரோநெட் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ உங்கள் போயிட்டு பார்க்கலாம், என்றைக்கு வந்து அந்த சப்போர்ட்டில் வந்திருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுங்கள். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50, 100, எஃப்என்ஓ ஸ்டாக்ஸு, ஸோ அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு டெய்லிக்கும் வந்து ஒரு வாட்டி போய் பாருங்கள் எங்கே வந்திருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க, வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பேட்டர்ன் வரைஞ்சிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறது தான் பேட்டர்ன். பட் அதை தாண்டி வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ பேட்டர்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் அதில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் வரையும் போது தான் உங்களுக்கு தெரியும், வரையும் போது தான் என்ன மிஸ்டேக் ஆகுது, எப்படி வந்து பேட்டர்ன் வரையணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வரைய தான் அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் வந்து பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிருக்கிறத வந்து காட்ட முடியாது. ஆஸ் பர் செபி ரூல்ஸ் வந்து நான் பாஸ்ட்டில் போய்ட்டு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ பாஸ்ட்டை பார்த்தா எப்படி கற்றுக்கிறதுனா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக எப்படி கனெக்ட் பண்ணலான்றதுக்கு மட்டும்தான். அதை வச்சு நீங்கள் இப்போ நீங்கள் கரண்ட்டில் போய்ட்டுருக்கல கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில், ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டு ஃப்யூச்சரை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு எல்லா பேட்டர்னும் வரைஞ்சி கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ எப்படிலாம் வரையலாம், எதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே டைம் ஃப்ரேமில் வீக்லியும் போட்டு பாருங்கள். மந்த்லி கூட சம்டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மந்த்லின்றது ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். பெரிய 5 வருஷம் கிட்ட ஒரு ஸ்டாக் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது, சைட்வேஸில் இருக்குது, அது பிரேக் அவுட் ஆகும். அதெல்லாம் வந்து மந்த்லியில் கண்டுபிடிக்கலாம். அண்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆர் வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாக்ஸ் வந்து டோரண்ட் பவர்ஸ். இதில் வந்து சும்மா ட்ரா பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்தோடனே இப்படி வரைவீங்க. வரைஞ்சிட்டு இது ரீசெண்ட் ஐ இல்லை, ஸோ இதுதான் ரீசெண்ட் ஐ, ஸோ இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க. பட் இது கரெக்டானு கேட்டால் ஒரு விதத்தில் கரெக்ட், பட் இதுதான் அப்படின்னா இல்லை. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து விக்கோட ஸ்டார்டிங்கை கனெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாடி மட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது பாடி மட்டும்தான். ஸோ அது வந்து நல்லா இருக்குது. ஏன்னா விக்குன்றது ஒரு ரிஜெக்ஷன், அங்கே செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ பாடி க்ளோஸ் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதை இப்போ டெலீட் பண்ணிட்டு இதை எப்படிலாம் வந்து பார்த்துக்கலாம் இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கே இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வரைவீங்க. ஓகேயா, இந்த இடம் இருக்குல்ல, இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருந்தா இங்கேருந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த இடம் வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்ட்டு 8%. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 கிட்ட வருது. ஸோ ப்ரீவியஸ் லோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 இல்லை 8% கிட்ட வருது. ஓகேயா, ஸோ இதுவும் இல்லாமல் நான் வந்து ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டாக்குக்கு இந்த இடத்துல போயிட்டு ரீடெஸ்ட்டு இந்த இடத்துல நடக்குது. ஓகேயா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே, ஸ்டாப் லாஸோட 1:2 ரேஷியோ இந்த இடம். ஸோ எவ்வளோ வருது பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 5%, டார்கெட் வந்து 11% கிட்ட வருது. இது வந்து இந்த ரீடெஸ்ட் கிட்ட, ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட்டு கிட்ட. ஓகேயா, இது வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டக்குன்னு மேலே போயிடுச்சு. இது வரைக்கும் போயிட்டு திருப்பி ஒரு ரீடெஸ்ட்,
திருப்பி இறங்குச்சு. ஸோ இது வந்து ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வாங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டே இருக்க போகுது, டார்கெட் வந்து உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டார்கெட்டாக இருக்கும். பட் அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இது எல்லா ஸ்டாக்கும் மாறும். ஸோ இதுதான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விற்றுடலாமான்னு கேட்டால் விற்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இது ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கே வரைக்கும் நீங்கள் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, நான் ஒரு 10%னா வெயிட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா, பட் இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வந்து எக்ஸிட் ஆகிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அதாவது நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிட்டிங்களா, அது எக்ஸிட் ஆகிறது வந்து ஒரு கரெக்டான மைண்ட் செட் கொடுக்கும். சில பேர் வந்து இல்லை, நான் வந்து ட்ரெண்ட் லைனே டிஃப்ரெண்ட்டாக வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிருப்பாங்க. எப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட் கிடைக்குதுல்ல, இந்த ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கும்போது ப்ரீவியஸ் லோ ஓகேயா, இந்த இப்போ இந்த ஐயே வச்சா கூட 1:3 ரேஷியோ 1:3.5 போகுது. பட் ஆல் டைம் ஐ அது வந்து ரொம்ப பிரேக் அவுட். ஏன்னா இது வந்து பாருங்கள் எவ்வளோ இயர்ஸாக வந்து 2 இயர்ஸ், மோர் தென் 2 இயர்ஸ் வந்து ஒரே ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். 56 பேருக்கு. பட் அவ்வளோலாம் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம மைண்ட் செட் வந்து போதும் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இந்த டார்கெட் வச்சுக்கிட்டிங்கன்னா 1:3 ரேஷியோ அழகாக வருது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய சார்ட் வரையணும். அண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியன்றது பேஷன்ஸ். ஸோ என்னடா 5% கீழே போயிடுச்சு அப்படின்னு எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா லாஸு. 5% போதும் வெளில வந்துட்டாலும் லாஸு. இல்லை, ஏன்னா நீங்கள் 1:2ன்னு போகும்போது 1:3ன்னு போகும்போது தான் வந்து லாங் டேர்மில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ 5% வந்துச்சுடா போதும் வெளில வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஸ்டாப் லாஸே 10% கிட்ட இருக்கும். அதோட டார்கெட் வந்து 30% கூட இருக்கலாம், இல்லை 15% இருக்கலாம். பட் நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து உங்கள் மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய சார்ட்ஸ் வரைஞ்சிட்டு, ஸோ அதில் ஸ்டாப் லாஸ் எங்கே வருது, டார்கெட் எங்கே வருது, எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ஆஸ் பர் செபி நம்ம வந்து ஃபியூச்சர் தான் ப்ரெடிக்ட் பண்ணல, பட் பாஸ்ட்டை வச்சு நம்ம வந்து எப்படி வரையணும், எப்படிலாம் போகும், என்ன மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வரையலான்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் பற்றி தெரியணும்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸ்விங் ட்ரேடிங் ரிலேட்டடாக. ஸோ அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா அது காரணம் இப்போ செபி ரூல்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தில் வந்து நிறைய ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க யூடியூப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர் எப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் பாஸ்ட் வீடியோஸ் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுலேயே வந்து ஒரு அரௌண்ட் 5 மேக்ஸிமம் 5க்கு மேலே ஒரு வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா ஒன்றுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஐடியா நிறைய கிடைக்கும். வேறு எந்த டவுட்ஸ் ஒன்று எனக்கு டெலிகிராம் கமெண்ட் செக்ஷன் அது மாதிரி எதில் வேணாலும் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் இது கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you guys. See you next video. He's a living like a rock star, from the clinic to the streets. He's capturing it all.